பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சாரா? படிக்க வச்சவன் காமராஜ், குடிக்க வச்சது திராவிடம். பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே அங்க திமுக. முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர். நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம். திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம். இது ஆரியர்களுக்கு செய்கிற அது கைக்கூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ் முட்டாள்களின், கொஞ்சம் அமைதியா இருங்க, தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் உங்களை படிக்க வச்சதா? இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு? நீங்க கர்நாடக நாட்டுல பிறந்த நீங்களே சொல்லிருக்கீங்க. உங்க தலைவர்களே சொல்றாங்க, அவரே சொல்றாரு பழிஜா நாயுடுன்னு. உங்க தாய்மொழி எது? அது உங்களுக்கு தெரியும். நீங்க என் நிலத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா, அப்ப தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, துளு பேசுறவங்க இருக்காங்க, உருது பேசுறவங்க இருக்காங்க, ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க, பீகாரி, போஜ்பூரி, குஜராத்தி, மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது, என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்க உட்கார்ந்துகிட்டு தமிழ் சனியன் அப்படின்னா, உன் மொழியில என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது, அப்ப கன்னடத்துல இருக்குது, அப்ப ஹிந்தியில இருக்குது, அப்ப இங்கிலீஷ்ல இருக்குது. இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரியம். நீங்க யாரு? நீங்க யாரு? உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு? அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது, என் மொழி தாழ்ந்ததா? தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு, தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு. உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அப்படின்னு. அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதுகிறார். சூத்திரன்கிற மொத்தமா திராவிட, நீங்க சொல்ற சொற்கால் திராவிட இனத்துல எவனும், திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரன் இல்லையா? இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா? அவன்லாம் சூத்திரன் இல்லையா? தமிழன் மட்டும்தான் தாசி மகனா? என்ன வேலை இது? என்ன வேலை இது? அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாஷைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும். தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது எவன்? காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும். எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது? நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன? வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது. ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க. அபகரிக்க யாரு நினைக்கிறா? நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது. வள்ளுவருக்கு காவிய கட்டுது, வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்னு சொல்லுது, சரி எடுக்க நினைக்குது. அவன் அபகரிக்க நினைக்கிறான், நீ அழிக்க நினைக்கிற. வேற என்ன? அதுல ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னு ஏன் சொல்லல? ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன். நான் தமிழர், நாங்க தமிழர்னு சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது? உடனே திராவிடர். இதுல ஏன் திராவிடர் வரல? ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் சம்பந்தம் இல்லை, திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் சம்பந்தம் இல்லை, திருக்குறளுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கும் உன் தாய்மொழியை இழிவா பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோபம் வரலைன்னா என் மொழி உனக்கு புரியாது, என் வழியும் உனக்கு புரியாது. அது சும்மா தேவையெல்லாம் பேசிடக்கூடாது. இப்ப நான் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன், அடிக்கவே இல்லை. அதுக்குள்ள இவ்வளவு அலர்னீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள என்னைய உங்களுக்கு நல்லா தெரியும். பேசாமட்டா பேசாம போவேன். நீங்க திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில். நீங்க எல்லாம் பெரிய வீரங்க தானே. பெரியார் பெரிய சாக்ரட்டிஸ், இங்கர்சாலு, ஏங்கல்ஸ், மார்க்ஸ் அப்படித்தானே பேசுறீங்க. வாங்க, ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும்? பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது, தாலி சின்னம், தாலி அடிமை சின்னம், அதனால அறுத்தறியுங்கள் சொன்னாரு. பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தறிகிற பணியை செய்யுது. சரி, அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே. பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பெருமக்கள், குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ, அம்மையார் கனிமொழியோ, மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ, நீங்கெல்லாம் கற்பப்பையை அறுத்தறிகளே, நீங்கெல்லாம் குழந்தை பெற்றீங்களே. எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுங்க? அத பொது மேடையில பேசி வாக்கெழுங்க. தமிழை சனியன் என்று சொன்னார், காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார். பெரியார் தான் அண்ணாதுரை அவர்களை படிக்க வச்சாரா? பேரறிஞரானார் அண்ணாதுரை அவர் தான் படிக்க வச்சாரா?
ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? சொல்லுங்க, அவர் தான் படிக்க. எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க? இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே, வச்சுக்கிறீங்க.